பாரி கார்த்திக், அதே மாதிரி தமிழக உள்ளாட்சி அமைப்புகளில் காங்கிரஸ் குறிப்பிட்ட அளவில் இடங்களை ஒதுக்க வேண்டும்னு இப்போதே அதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டும்னு காங்கிரஸ் நிர்பந்தித்து வருது. இது குறித்த விவரங்கள். பொதுவாக உள்ளாட்சி அமைப்புகளை பொறுத்தவரை திமுக சார்பில் எந்த கட்சிக்கும் உள்ளாட்சியினுடைய மேயர் பதவியை கொடுக்கவில்லை. 2021 நடைபெற்ற மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி மன்றத்திற்கான தேர்தலில் காங்கிரசுக்கு மட்டும்தான் கும்பகோணம் மாநகராட்சி கொடுத்தார்கள். மற்ற இருக்கக்கூடிய மதிமுக, விசிக மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் என இந்த 4 கட்சிகளுக்கும் தலா ஒரு துணை மேயர் கொடுக்கப்பட்டது. மதிமுகவிற்கு திருவள்ளூரில் துணை மேயரும், அதே போல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு திருப்பூரில் துணை மேயரும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மதுரையில் துணை மேயரும், அதே போல கடலூரில் விசிகவுக்கு துணை மேயரும் என இந்த 4 மேயர்கள் மட்டும்தான் முதற்கட்டமாக அதாவது கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட நிலையில் காங்கிரசுக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்தான் மேயர் பதவியை கொடுக்கப்பட்டது. பொதுவாக ஒரு ஆளும் கட்சி மேயர் பதவியை கூட்டணி கட்சிக்கு கொடுப்பதற்கு சாத்தியமே இல்லை, அதற்கான தேவையும் இல்லை. இந்நிலையில் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு மட்டும்தான் திமுக கூட்டணியில் கும்பகோணம் மேயரை கொடுத்தார்கள். கும்பகோணத்தில் பெரிய அளவிற்கு காங்கிரசினுடைய உறுப்பினர்கள் அதிகமாக இல்லாத சூழலில் கடும் போட்டிக்கு இடையில், அதுவும் கும்பகோணத்தை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக சாக்கோட்டை அன்பழகன் தான் சட்டமன்ற உறுப்பினராக அங்கு நீடித்து வருகிறார். கும்பகோணத்தை பொறுத்த வரைக்கும் கோசிமணி காலத்திலிருந்து திமுகவினுடைய கோட்டையாக கருதப்படுகிறது. இந்நிலையில் தனக்கு உரிய வேண்டிய இடத்தை காங்கிரசுக்கு ஒதுக்கி அழகு பார்த்தது திமுக. இந்நிலையிலும் கூட தற்போது கூட அதாவது இந்த உள்ளாட்சி தேர்தலில் எங்களுக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று தற்போது காங்கிரஸ் போர்க்கொடி தூக்கியிருக்கிறது. இது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது. என்றால் காங்கிரஸ் வலுவாக இருக்கக்கூடிய மாவட்டங்களில் கூட அவர்களுக்கு கொடுக்காமல் திமுக வலுவாக வெற்றி பெற்ற மாவட்டங்களில் தனிப்பெரும் மாநகராட்சியை கைப்பற்ற நிலையிலும் கூட திமுக காங்கிரசுக்கு கும்பகோணம் மாநகராட்சியை கொடுத்து மேயர் கொடுத்து அழகு பார்த்தது. இந்நிலையில் உள்ளாட்சி தேர்தலில் எங்களுக்கு 30% இட வேண்டும் என்று காங்கிரஸ் கேட்பது திமுக மத்தியில் அதிர்ச்சி ஏற்படுத்துகிறது. என்னால் சதவீதத்தின் அடிப்படையில் தான் பல இடங்களில் திமுக சார்பில் ஒவ்வொரு கட்சிகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சதவீதத்தின் அடிப்படையில் அங்க இருக்க திமுக கூட்டத்தில் இருக்க அனைத்து கட்சிகளுமே உள்ளாட்சித்துவத்தில் பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்களுக்கான இடங்கள் கொடுக்கப்பட்ட நிலையிலும் கூட காங்கிரஸ் கட்சிகள் அதாவது திமுகவை பொறுத்த வரைக்கும் சில இடங்களில் தலைமையுடைய உத்தரவுக்கு எதிராக பல இடங்களில் அந்தந்த உறுப்பினர்கள் திமுக உறுப்பினர்களே நாமினேஷன் செய்தது சற்று பிரச்சனைக்கு உள்ள விஷயமாக அந்த நேரத்தில் இருந்தாலும் 2021 உள்ளாட்சி தேர்தலின் போது இருந்தாலும் அதையும் திமுக தலைமை ஒரு அறிக்கையின் வாயிலாக கூட்டணிக்கு கொடுத்த இடங்களெல்லாம் திமுக உறுப்பினர்கள் திமுகவை சேர்ந்தவர்கள் நாமினேஷன் செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது. உடனடியாக அதை நீங்கள் ராஜினாமா செய்ய வேண்டும், அந்த மனுவை நீங்கள் திரும்ப பெற வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அதன் அடிப்படையிலே பல இடங்களிலும் மீண்டும் தங்களுடைய மனுக்களையும் திரும்ப பெற்றார்கள் திமுகவினர். இந்நிலையில் ஒரே ஒரு மேயர் மற்ற எந்த கட்சிகளுக்கும் கொடுக்க முடியாத ஒரு முக்கியத்துவத்தை காங்கிரஸ் கொடுத்து மேயர் கும்பகோணம் மேயரை காங்கிரசுக்கு திமுக கொடுத்தது. இந்நிலையில் தற்போது இருக்கக்கூடிய சூழலில் உள்ளாட்சி தேர்தலுக்கான அவசியம் என்ன என்று திமுக சார்பில் சொல்லப்படுகிறது. அதை வருகின்ற வெற்றி பெற்ற பிறகு அமைக்கப்படும் உள்ளாட்சி அமைப்புகளில் உங்களுக்கான பிரதித்துவம் கொடுக்கப்படும் என்று காங்கிரஸ் கட்சிக்கிடம் திமுக சொல்லப்பட்டதாகவும், அதே நேரம் அதையும் தற்போது இருக்கக்கூடிய ஒப்பந்தத்திலே போட்டுவிடுங்கள் என்று காங்கிரஸ் கட்சியினுடைய மேலிட பொறுப்பாளர் தற்போது கூறிய நிலையில் அது திமுகவினர் மத்தியில் இன்னும் கோபத்தை ஏற்படுத்துகிறது. ஏனென்றால் மற்ற எந்த கட்சிகளுக்கும் கொடுக்காத மேயர் பதவியை நாங்கள் கொடுத்திருக்கிறோம், எந்த உத்தரவாதத்தின் அடிப்படையில் ஏற்கனவே நாங்கள் மேயர் பதவி கொடுத்திருக்கிறோமா என்று நாங்கள் சொன்னோமா? நாங்கள் 2021 தேர்தலுக்கு முன்னதாக காங்கிரசுக்கு மேயர் பதவி ஒடுக்க முடியும் என்று நாங்கள் கேட்டோமா? இல்லை, நீங்கள் கேட்காமல் தானே நாங்கள் கும்பகோணம் மேயர் பதவி உங்களுக்கு கொடுத்தோம். அதுவும் எங்களுக்கு வெற்றி வாய்ப்புள்ள எங்களுடைய கோட்டையாக இருக்கக்கூடிய கும்பகோணத்தையே உங்களுக்காக கொடுத்த பொழுது ஏன் நாங்கள் இப்போது கொடுக்க மாட்டோம்? எனவே நம்பிக்கை நடைபெறில் நீங்கள் ஒப்பந்தத்தை கையெழுத்து போடுங்கள் என்று திமுக சார்பில் சொல்லப்பட்டதாகவும் காங்கிரஸ் அதை கடுமையாக மறுத்ததாகவும் இப்போதே நீங்கள் உள்ளாட்சி அமைப்புகள் எத்தனை சதவீதம் கொடுக்க போகிறீர்கள் என்பதை ஒப்பந்தத்தின் வாயிலாக தெளிவுபடுத்துங்கள் என்பது திமுகவினால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் இதுபோன்ற ஒரு கேள்வியை, இதுபோன்ற ஒரு பதிலை எந்த ஒரு கட்சிகளுமே இதுவரை கேட்கவில்லை. இந்நிலையில்தான் திமுக காங்கிரஸ் அந்த உள்ளாட்சி அமைப்புகள் பற்றிய அந்த கேள்வியில் கடும் விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இதுவரை எந்த ஒரு மக்களவையிலோ மாநிலங்களவையிலோ தேர்தலின் போதும் அதே போல சட்டமன்ற தேர்தலின் போதும் எந்த ஒரு ஒப்பந்தங்களும் அந்தந்த தேர்தலை மையப்படுத்தி தான் இருக்கும். ஆனால் இவர்கள் கேட்பது வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் எங்களுக்கு எவ்வளவு பங்கு கொடுப்பீர்கள் என்று கேட்கும் பொழுது இது ஒரு புதுமுறையான ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு வழிவகுக்கும் என்றும், நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கேட்காமலே நிறைய செய்திருக்கிறோம், தொடர்ச்சியாக செய்வோம், எனவே நீங்கள் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுங்கள் என்று திமுக சார்பில் வலியுறுத்தப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. ஏற்கனவே இதுபோன்ற மேலிட பொறுப்பாளர்கள் ஒருபோலவும் தமிழக கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் ஒருபோலவும் குறிப்பாக காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திமுகவுடன் கூட்டணி சேர வேண்டும் என்று ஒருவர் கருத்தும், அதாவது காங்கிரஸ் கட்சியினுடைய மேலிட பொறுப்பாளர்கள் இருக்கக்கூடிய டெல்லியை சேர்ந்தவர்கள் வேறு கருத்தாகவும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அவர்கள் கேட்டாலும் தமிழகத்தில் காங்கிரசினுடைய கட்டமைப்பு என்ன என்றது தற்போது காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் தெரியும். ஏனென்றால் திமுகவை பொறுத்த வரைக்கும்
ஒரு கட்சிக்கு இடம் கொடுத்து அதை நீங்கள் வெற்றி பெறுங்கள் என்று சொல்லிவிட்டு ஒதுங்கிக் கொள்ளாமல் அதையும் தாண்டி அவர்களுக்கு BL2 என சொல்லப்படும் பூத் லெவல் கமிட்டி அமைத்து அவர்களுக்கான முகவர்களை போடுவது முக்கொண்டு பொருள் செலவு, அவர்களை அழைத்துக் கொண்டு பிரச்சாரத்துக்கு போவது, தொகுதி பார்வையாளர்களை அமைப்பது, தொகுதி பொறுப்பாளர்களை அமைக்கிறது, அவர்களை அழைத்து ஒரு குழுவாக திமுக தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த சட்டமன்ற உறுப்பினர், அது காங்கிரஸோ CPMஓ CPIஓ VCKவோ மதிமுகவோ எந்த கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் அவர்களுக்கு குழு அமைக்கப்பட்டு அந்த குழுவின் தலைமையில் அந்த பிரச்சாரம் இயங்கும். அனைத்து செலவுகளையுமே திமுக தான் பார்க்கும் என்பது கடந்த காலத்தில் நாம் பார்த்திருக்கிறோம். எனவே இதன் அடிப்படையில் நாங்கள் அப்படியெல்லாம் வெற்றிவிட மாட்டோம் என்று காங்கிரஸ் கட்சிக்கு திமுக உறுதிமொழி அளித்தாலும் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இல்லாமல் நீங்கள் வெற்றி பெற முடியாது, தனித்த அரசியல் நீங்கள் வெற்றி பெற முடியாது, கூட்டணியின் மூலமாக தான் வெற்றி பெற முடியும் என்று தாவேகாவை காரணம் காட்டி அவர்கள் சொல்வது திமுக மத்தியிலே கடும் எரிச்சலை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக அவர்கள் கேட்கக்கூடிய இந்த உள்ளாட்சி அமைப்புகளை காட்டும். ஏனென்றால் இதே மக்களவை தேர்தலின் போது காங்கிரஸ் கட்சிக்கு முதல் முறையாக 5 தொகுதி தான் ஒதுக்கப்பட்டது. 2024 மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு வெறும் 5 இடங்கள் தான் ஒதுக்கப்பட்டது. அதன் பிறகு ராகுல் காந்தி முதலமைச்சரிடம் பேசி எங்களுக்கு 2019 ஒதுக்கிய அதே 10 இடங்களில் புதுவை உட்பட 10 இடங்கள் ஒதுக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையின் அடிப்படையில் தான் அவர்களுக்கு அந்த 10 இடங்களும் ஒதுக்கப்பட்டது. அந்த 10 இடங்களில் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 10 இடங்களிலும் திமுக எந்த அளவுக்கு வேலை பார்த்து அவர்களை வெற்றி பெற வைத்தார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். அது மட்டுமல்ல, திமுகவில் அதன் பிறகு நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் 2025 பொதுக்குழு கூட்டத்தில் திமுக தலைவரிடம் ஒரு பொதுக்குழு உறுப்பினரை நேரடியாக சென்று நான் மாயவரத்திலிருந்து வருகிறேன், எனக்கு நீங்கள் தொகுதியில் நீங்கள் காங்கிரஸ் வேட்பாளரை போட்டீர்கள், நாங்கள் மகிழ்ச்சியோடு வேலை பார்த்தோம், ஆனால் அந்த வேட்பாளரே யார் என்று தெரியாமல் நாங்கள் பிரச்சாரம் செய்தோம். ஏனென்றால் நாளை நாமினேஷன் முடிவெடு என்று இருக்கும் சூழலில் இன்று வரை அவர்கள் வேட்பாளர்களே போடாமல் நாங்கள் காங்கிரஸ் கட்சிக்கு மட்டும் ஓட்டு போடுங்கள் என்றாங்கள். அப்படி ஒரு சூழல் இருந்துச்சு. எனவே இது போன்ற கூட்டணி கட்சிக்கு இடம் ஒதுக்கும் போது கவனமாக ஒதுக்குங்கள் என்று கோரிக்கையாக வைத்தார். அதையும் முதலமைச்சர் அவர்கள் அப்போது பரிசீலித்தார். இது போன்ற கூட்டணி கட்சிக்கு இடம் ஒதுக்குவது என்பது ஒரு தலைமை தாங்கும் என்பது எளிதான விஷயம் அல்ல. அங்க இருக்கக்கூடிய அவர்கள் கட்சியை சேர்ந்தவர்களுக்கு கடும் சவால்களுக்கும் போட்டிகளுக்கும் மத்தியில் தான் ஒரு இடம் ஒதுக்க முடியும். 28 இடங்கள் தற்போது திமுக காங்கிரசுக்கு ஒதுக்கி இருக்குது என்றால் அந்த 28 இடங்களையும் நீங்களே வெற்றி பெற்றுக் கொள்ளுங்கள் என்று திமுக ஒதுங்கி இருக்காது. அவர்களுக்கு ஆள் போடுவது முதற்கொண்டு அவர்களை வெற்றி பெற வைப்பது முதற்கொண்டு அனைத்து வேலைகளிலும் திமுக கவனமாக பண்ணும். அது மட்டுமல்ல, கூட்டணியில் இருக்கக்கூடியதான் கூடுதலாக, அதாவது கூட்டணியில் இருப்பவர்களை எதிர்க்கட்சியில் எளிதாக சாய்த்து விடலாம் என்று அவர் நினைப்பார்கள். எனவே அதற்கான வாய்ப்புகளை கொடுக்கக்கூடாது என்று திமுக சார்பில் கூடுதல் வியூகங்கள் அமைக்கப்பட்டு அவர்களுக்கு குழு அமைக்கப்பட்டு சிறப்பு அந்த பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்படும். இந்நிலையில் தற்போது காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த நிலைப்பாடு கண்டு திமுக கடும் அதிர்ச்சியில் உள்ளாவதாக தெரிகிறது. நாளை தினம், அதாவது இன்னும் சொல்ல போனால் நாளையும் திமுகவினுடைய 2026 மாநிலங்களவை உறுப்பினருக்கான நாமினேஷன் நாளையோட முடிவெடுக்கிறது. நாளை 5ஆம் தேதி நாளையுடன் முடிவெடுக்கிறது. இன்று இரவுக்குள்ளாக அறிவித்துவிட வேண்டும் யார் வேட்பாளர் என்று. ஏற்கனவே திமுகவிடம் 4 மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான அந்த வாய்ப்பு இருக்கிறது. இந்த 4 வாய்ப்பில் ஒன்று தேமுதிகவிற்கும் கொடுத்துவிட்டு மீதம் இருக்கக்கூடிய 3 மாநிலங்களவை உறுப்பினர்களை திமுக அறிவித்தாகவே வேண்டும். ஏற்கனவே இந்த மதியத்திற்குள்ள காங்கிரஸ் அறிவிக்க வேண்டும் என்று சொல்லும் நிலையில் தற்போது 2 முறை திமுகவை அவர்கள் ஏமாற்றி இருக்கிறார்கள். நேற்று இரவுக்குள்ளாக அறிவிக்க வேண்டும் அவர்கள் சொன்ன நிலையிலும் அவர் அறிவிக்கப்படவில்லை. சரி, இன்று அவர்கள் ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டு அந்த அறிவிப்பை கொடுப்பார்கள் என்றால் தற்போது வரை செய்யவில்லை. திமுகவில் இருக்கும் வாய்ப்பு நாளைக்குள் இந்த நாமினேஷன் செய்யப்பட வேண்டும். நாமினேஷன் செய்யும் பட்சத்தில் தான் தமிழ்நாட்டினுடைய மாநிலங்களவை உறுப்பினராக 4 பேர் திமுக சார்பில் போட்டியிட முடியும். எனவே நாளை முடிவெடுப்பதற்குள்ளாக இப்போது வரை காங்கிரஸ் தன்னுடைய நிலையை அறிவிக்காமலும் பதில் சொல்லாமல் இருப்பது திமுகவினர் மத்தியில், குறிப்பாக திமுக தலைமைக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது.